கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு உபத்திரவத்தில் சந்தோஷம் செகண்ட் பார்ட்டை கடைசி பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, இரக்கமுள்ளவரே, ஆசீர்வதிக்கிறவரே துதிக்கிறோம் ஐயா. உபத்திரவத்திலே சந்தோஷம்ங்கிற செகண்ட் பார்ட் கடைசி பார்ட்டை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா. வேதத்தினுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தாங்க ஐயா. இந்த நேரத்தில் ஐயா இந்த கிருபை எங்களோட கூட இருந்து எங்களை ஆசிரியத்து இந்த செய்தியை எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றித்தாங்கப்பா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ்லாம். சரி, இந்த செய்தியை நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 16 வசனம். மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வானால் பாக்கியவான்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்ப நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாம் வசதியா இருக்குது. நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு, கேட்டதுக்கு அதிகமா கிடைச்சிருச்சு, ஒரு வீட்டுக்கு 2 வீடு கிடைச்சிருச்சு, ஜாலியா இருக்கும்போது கிடையாது. எப்ப இது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க, சந்தோஷமா இருக்குன்னா ஆண்டோடைய நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி, நிந்தை துன்பம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. நீ இயேசுவை பத்தி சொன்னியா? சொன்னேன். ஏன் சொன்ன? அடி ஒழுகுது. இப்படியெல்லாம் பாடுகள் 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 இருந்துட்டே இருக்குது. ஆனா நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன் களி கூறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இப்ப பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம போகிற பாதை ஸ்மூத்தா இருக்காது. பல வகையான பாடுகள் இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 27வது அதிகாரம். பவுல் ஒரு கப்பல் பிரயாணம் செல்கிறோம். இந்த கப்பல் பிரயாணத்துல போயிட்டு இருக்கும் பொழுது எல்லாமே ஸ்மூத்தா போறாப்ல இருக்குது. எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. வாசிப்போமா? 13 வசனம். அப்போஸ்தலர் 27:13. தென்றல் மெதுவாய் அடித்தபடி. நான் எப்படி இருக்குங்க, சிறு 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 நான் காத்து வந்துருக்கேன். நான் காலையில ஜாகிங் போவேன். போயிட்டு இருக்கும்போது காத்து அப்படியே சில்லுன்னு மேலே படும். எனக்குலாம் உடம்பு வேர்த்து விட்டுருவோம். அப்ப நான் மனைவிட்ட சொல்லும்போது அவ சொல்லுவா, உங்களுக்கு தேவ தூதர்களை கொண்டு ஆண்டவர் வீசுறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த காற்று அடிக்கும்போது அப்படியே தென்றல் அடிக்கும்போது அப்படிதான் இருக்கும். தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியே நம்ம நினைச்சாடுறது போய் சேர்ந்தோமா நினைப்போம். அதுதான் பிரச்சனை. ஆனா அப்படி நடக்காது. எண்ணி அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்திற்கு இவ்வளவுதான். இந்த நேரம் தான், இந்த கொஞ்ச நேரம் வரதான் எல்லாம் ஸ்மூத்தா போகுது. காத்து வருது, எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. பாறையா எவ்வளவு நம்ம கப்பல் ஸ்மூத்தா போகுது. ஓனர் ஒரு பக்கம் சொல்லுவாரு, மாலுமி என்ன சொல்றது தெரியுமா? ஐயா, நான் என்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா? எத்தனை வருஷமா நான் ஓட்டிருந்தேன் தெரியுமா? இது வேற இந்த கடல் கொந்தளிச்சாலும் நான் கண்டுக்கிடவே மாட்டேன். அந்த அளவு எனக்கு அனுபவம் இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் பீத்திட்டு இருந்திருப்பாரு. ஆனா எது வரேன்னா இப்ப வரதான். கொஞ்ச நேரத்திற்குள்ளே 14 வசனம். அப்போஸ்தலர் 27:14. கொஞ்ச நேரத்திற்குள்ளே இரோக்லியா என்னும் கடுங்காற்று அதன் மேல் பாருங்க. உங்க லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். போயிட்டே தான் இருக்கு. அடிக்கும் ஒரு காற்று. கப்பல் அது அகப்பட்டு கொண்டு. கப்பல்னா கப்பல் மட்டும் கிடையாது, உள்ள இருக்கிற அத்தனை பேர் அகப்பட்டுக்கிறாங்க. மற்ற எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்ப ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. நீங்க நைஸா எஸ்கேப் ஆகி வேற பக்கம் ஓடி போயிடலாம். ஆனா இங்க எஸ்கேப் ஆகி ஓடி போக முடியாது. ஏதான் கடல் காற்றுனாலே எதிர்த்து போக கூடாதபடினாலே காற்று போகிற. அப்ப நம்ம ஒரு பக்கம் போறதுன்னா அந்த துடுப்பா வலிப்பாங்க. அந்த பாய்மர கப்பல் அந்த இது இருக்கும். அது நம்முடைய டைரக்ஷன் படி அது போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவங்க போற டைரக்ஷன் வேற இதை அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கு. இஷ்டத்துக்கு அது போயிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 வசனம். அப்போஸ்தலர் 27:24. பவுலே பயப்படாது. நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும்போது பயமா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வருதுன்னா, பவுலே பயப்படாது.
இந்த பவுலே பயப்படாதேன்றது இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்தாரு, பயப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப பவுலுக்குள்ள இது உங்களுக்கும் எனக்கும் வருகிற வார்த்தை. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்ங்கிறது என்னன்னா, நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அந்த யாத்திரையில பல பாடுகள் வரும், யூரோக்ளைன் மாதிரி என்னென்னமோ உங்க மேல மோதும். ஆனா நீங்க எங்க இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன்னோடு கூட யாத்திரை பண்ணிகள் யாரும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்ப தயவு பரலோகத்திலிருந்து வருகிறது. சரி, இந்த வசனங்களை புரிந்து கொள்றதுக்கு தேவனுடைய வல்லமை என்ன, தேவனுடைய வல்லமை என்ன நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? முதல் வசனம் எடுத்துக்கணும். எரேமியா 32:27. 32:27 ஆண்டவர் சொல்றாங்க, இந்த கடல்ல போயிட்டு இருக்கிறதப்பா, ரைட்டு, யூரோக்களை அடிக்கிறதுல ரைட் அடிக்குது. இப்ப நீ என்ன நினைக்கிற? நம்ம கதை இங்கே முடிஞ்சிருச்சு. ஏன்னா பகலும் தெரிய மாட்டேங்குது, நைட்டும் தெரிய மாட்டேங்குது, வெளிச்சத்தை காணும், ஒன்னையும் காணும். மக்கள் அப்படியே பயந்து பயந்து இருக்காங்க. ஆனா தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை என்ன அப்படின்னு பார்ப்போமா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாயிருக்கும், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஆண்டவர் தன்னுடைய பவரை சொல்றார். இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். நான் சர்ஜரி பண்றத நீங்க யாராவது பாத்தீங்கன்னா, மரியாள் முன்னாடி என் கூட இருப்பா. ஆப்டோ சர்ஜரி பண்ணும்போது அந்த சில சர்ஜரிலாம் கொஞ்சம் கஷ்டமான சர்ஜரியா இருக்கும். சில நேரம்லாம் அந்த நெக்கா ஃபீமர்ல அப்படி ஒரு நெயில் போட்டா கரெக்டா நச்சுன்னு போய் உட்கார். அடுத்த ஸ்டெப் போவோம், அடுத்த ஸ்டெப் 4 ஸ்டெப்ல டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஆனா சில நேரம் சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா மணிக்கணக்கா உள்ள தண்ணீரிக்கிட்டு கிடப்பேன். அதாவது நான் எக்ஸ்பர்ட் சர்ஜன் நான் சொல்ல மாட்டேன். சிக்கன நேரம் இருக்கு, ஸ்மூத்தா போன நேரம் இருக்கு. ஏன்னா அந்த நேரம் ஆண்டோடைய எக்ஸ்ட்ரா ஒரு கிருவியை கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க அவருக்கு அப்படி கிடையாது. அவர் சிக்கறக்கு டைப்பே கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய அடிஷனல் ஒரு கிரியேட்டிவ் காரியத்தை காட்டுறேன். 17 எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா புயத்தினாலும், மகா புயம், அது என்ன புயம்னு கேட்டீங்கன்னா, கிரியேட்டிவ், உண்டு பண்ணுகிற புயம். உம்முடைய மகா புயத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டு. 2 வசனத்தையும் நீங்க நினைச்சு வாசிக்கும் போது தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறது எப்பன்னா, அந்த கஷ்டமான சூழ்நிலை. பவுல் ஒரு பாதையில போயிட்டு இருக்காரு. அந்த பாதையில எவ்வளவோ பாடுகள் வழியா போறாரு. அந்த பாடுகள் வழியா வரும்பொழுது ஆண்டவர் தன்னுடைய பவரை காட்டுகிறார். என்ன பவரை காட்டுகிறார் அப்படின்னா, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இப்ப எல்லாமே ஸ்மூத்தா போகும்போது நடக்காது. இன்னொரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். செங்கடல் இருக்கு, செங்கடல் அந்த பக்கம் இருக்குது. பின்னாடி பார்வோன் சேனைகளோடு துரத்திட்டு வராட்டா செங்கடல் திறக்காது. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்னால முடியும் திறந்து காட்டுகிறார். இப்படிதான் இந்த பாதையில கொண்டு போறார். சரி, எரேமியா 32வது அதிகாரத்துல திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். 27. இதோ இந்த சூழ்நிலையில, எந்த சூழ்நிலையில, எங்க நீங்க இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். தன்னை அவர் மாமிசமான யார் யாருக்கெல்லாம் மாமிசம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அவர் தான் கடவுளுங்கிறார். சொல்லிட்டு அந்த மாமிசமானவர்களுக்கு, யாருக்கு? நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு தன்னுடைய பவரை காட்டுகிறார். இந்த பவரை எப்ப காட்டுவாரு? அந்த சூழ்நிலை. சரி, இந்த ஒரு வசனத்தை நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 32:27. சரி, 32 33:27. அங்க 32:27, இங்க உபாகம் 33:27. இங்க தன்னை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? இப்ப புரியதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். எல்லாரும் ஒருத்தர் ஒரு ஆபீஸ் போனா ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க.
இந்த விசிட்டிங் கார்டில் இப்போ என்னுடைய விசிட்டிங் கார்டு எங்கே போயிருக்குன்னா டாக்டர் சிஜித் லைசான்ற எம்பிபிஎஸ் ஜாப் இருக்கும், என்னுடைய அட்ரஸ் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது, எழுதுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னுடைய மாமா ஒருத்தர் சிவகாசியில் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ஓனர், அவருடைய விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபோல்டராக இருக்கும், மடிச்சிருக்கும். ஒரு ஃபோல்டரில் என்ன இருக்கும்னா அவர் எந்தெந்த ஃபேக்டரிலாம் ஓனர், அது ஒரு இதில் இருக்கும். அடுத்ததுல எந்தெந்த பதவி அவர் வகிக்கிறார், அடுத்ததுல பாத்தீங்கன்னா அவருடைய டிசிக்னேஷன் இல்ல, 4-5 ஃபோட்டோ அப்படி மடிச்சு தான் இருக்கும். ஏதாவது ஆஃபீஸ் பண்ண அதை கொடுப்பாரு, அதை பார்த்தோன்னே மிரண்டுருவாங்க. பெரட்னா இப்படி இருக்கும், ஏ செல்லதுரை நாடார் அப்படின்னு இருக்கும். அவர் இறந்துட்டார். இப்ப இந்த பேப்பரை என்ன செய்யுது, குப்பை தொட்டிலாம் போடும். அந்த போடுற யாராவது யூஸ் பண்ண முடியுமா? நானும் யூஸ் பண்ண முடியாது, நீங்களும் யூஸ் பண்ண முடியாது. எங்க தூக்கி போனோம், குப்பை தொட்டில் போனோம். ஆனா இங்க ஆண்டவர் ஏற்கனவே எரேமியால சொன்னதா இங்க இணைத்து வாசிப்போம், கனெக்ட் பண்ணி. ஏன்னா செல்ற சூழ்நிலை எப்படி இருக்கணும்னா பெர்சிக்யூஷன், உபத்திரம் இருக்கும். அந்த உபத்திரத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்முடைய தேவன் யார், அது நம்ம அறிந்து கொள்ளணும். வாசிப்போமா? 33:27. அநாதி தேவன். அநாதி தேவன் அவருடைய நாமம். இந்த நாமம் எப்ப கொடுக்கப்பட்டதுன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி, உலகம் உண்டாததுக்கு முன்னாடி அவருடைய நாமம் என்ன? அநாதி தேவன். அவ்வளவு ஒரு அநாதி, அந்த உலகம் உண்டாததுக்கு முன்னாடி இருந்த தேவனை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். தேவன் உனக்கு அடைக்கலம். எப்ப அடைக்கலம்? ஆபத்து காலத்திலே. புரியுது உங்களுக்கு? அவர் அடைக்கலாமா வந்துடுவார், அப்படியே அணைச்சுடுவார். எங்களுடைய வாழ்க்கையில அத்தனை அனுபவங்கள் இருக்கு, அத்தனை அனுபவங்கள் வழியாக நாங்க சென்றிருக்கிறோம். ஆனா அவர் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்தாரே வழி எங்களை கைவிடாது. சரி, அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். புயங்கள் நான் எதுக்கு? பாதுகாக்கிற கரம். புயங்கள் வந்து ஹேண்ட். இந்த ஹேண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் வீக்கா இருக்கும். அது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப வீக். ஏன் அப்படின்னா அந்த கையில ஆர்டரிய ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி எடுத்து இருதயத்துக்குள்ள தூக்கி வச்சுட்டார். அப்ப ரைட் ஹேண்ட் ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் வீக்கு, ஆனா ரைட் ஹேண்டோட லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. பாதி தான் இருக்கு, சூம்பி போயிடுச்சு. ஆனா இங்க ஆண்டவருக்கு அப்படிலாம் சூம்பெல்லாம் முடியாது. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், சப்போர்ட். எப்போ சப்போர்ட்? ஆபத்து காலத்துல ஒரு பிரச்சனை வருது, அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு? முன்னாடி வந்து நின்று அவங்களை பாதுகாப்பார். அதான் நம்ம பார்க்கிறோம். அவர் உனக்கு முன்பாக நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடும். இந்த பாதுகாப்பு எப்படி வரும்? சத்துருக்களை துரத்தி. சத்துருக்களை துரத்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கணும். ஆபத்து காலத்துல ஆண்டவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார். சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. இது ஒரு ஆபத்து காலம். ஒரு ஆபத்து காலத்துல இது என்ன ஆபத்து காலம்? சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். தானியேல் சிங்கக்கோவில கிடக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா தானியேலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தானியேலை உயர்த்துகிறார். தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனிதன். 3 நேரம் ஜெபிப்பார். சிங்கக்கோவில தான் ஜெபிச்சிருப்பார். பத்திரம் போட்டாச்சு, ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, அவரு கண்டுக்கிடவே மாட்டார். பலகனிய திறப்பாரு, முழங்கால் போடுவாரு, ஆண்டவனோட ஜெபம் பண்ணுவார் 3 நேரம். இவர் சிங்கக்குவிலிருந்து ஜெபிப்பார், சிங்கக்கவிக்கு போடாட்டாலும் ஜெபம் பண்ணுவார். அப்ப சங்கீதம் 91வது அதிகாரம் 15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நானேங்கிறது என்னன்றது பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திரும்ப அந்த சம்பவத்தை சொல்றேன். சாட்சி வேற ஒண்ணு கிடையாது. 2015 எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி சென்னையில் நடந்துச்சு. மியாட் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல். டாக்டர் பாஷ் தான் சர்ஜன். எனக்கு 3 வருஷம் பிளாக் இருந்துச்சு. அவர் பண்ணுவாரு. முந்தின நாள் ரவுண்ட்ஸ் வந்தாரு. வரும்போது சொன்னாரு, என்னை பார்த்து திருச்சிட்ட சொல்றாரு, ஐ வில் டேக் யூ அஸ் ஃபர்ஸ்ட் கேஸ், முதல் கேஸா இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. எடுத்தாரு, பண்ணினாரு. சர்ஜரி வந்து 12 மணிக்கு முடியும். ஆனா அந்த அனஸ்டிஸ்ட் வந்து எனக்கு சொன்னாரு, டாக்டர் உங்களுக்கு 12 மணிக்கு சர்ஜரி முடிஞ்சிடும், ஆனாலும் நீங்க மயக்கத்துல தான் இருப்பீங்க, அன்கான்சியஸா இருப்பீங்க,
உங்களை அங்கே வென்டிலேட்டர் வச்சிருப்போம். அடுத்த நாள் ஃபுல்லா மயக்கத்தில் இருப்பீங்க. ஒரு நாள் முழுதும் உங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியாது. அடுத்த நாள் காலையில ஒரு 7:30 மணிக்கு நாங்கள் வந்து உங்க மூக்கில் இருக்கிற டியூபு எல்லாத்தையும் எடுத்து விட்டுறோம். எடுத்து விட்டு உங்களை நாங்கள் ரிசல்ட் இருக்கோம். சரின்னு சொல்லியாச்சு. எல்லாம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. எனக்கு 4 நாளோட நான் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்த உடனே அன்னைக்கு ரவுண்ட்ஸில் டாக்டர் வரல. என் மனைவி அந்த ஸ்டாஃப்ட்ட கேட்குறாங்க, சார் ஏன் ரவுண்ட்ஸ் வரல? அது ஒரு விஐபிக்கு ஒரு சர்ஜரி பண்ணார், அவர் செத்து போயிட்டார், டேபிளே டெத் ஆகிட்டார். உடனே இங்கெல்லாம் அவர் அடிக்க வந்தாங்க, அவர் இங்கிட்டு ஓடி போயிட்டார் வீட்டுக்கு. எனக்கு நல்லா தெரியுது, இந்த என்னுடைய சர்ஜரி நடக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்துட்டார். ஏன்னா அது ஆபத்துக்கார். மற்ற நாள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்களை கட்டளிடுவார், உன் பாதம் கல்லில் இடார், அப்படியே அவர் உன்னை ரொட்டீன் டேஸ்ல தேவதூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஆபத்துன்னு வந்துருச்சா ஆண்டவரே வந்து நம்மளை பாதுகாக்கிறாரு, ஒரு சேதம் இல்லாமல் கொண்டு போறாரு. சரி, பவுலுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். எடுத்துக்கலாமா? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். பவுல் எந்த பாதையில போனார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போம். யூதர்கள் பக்தியுள்ள கனமுள்ள ஸ்திரீகளும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் ஏழ்கைக்கு புறம்பாக துரத்தி விட்டார். இது பவுலுடைய வாழ்க்கையில பல பாடுகள். இது ஒரு அனுபவம். சரியா? இந்த அனுபவத்துல என்ன ஆசீர்வாதங்கிறத நம்மளுக்கு காட்டப்படும். இது யாருக்காவது பிடிக்குமா உங்களுக்கு? எல்கைக்கு புறம்பாக துரத்துட்டாங்க, போட அந்த பக்கம் வந்துடாத. அவங்க என்ன செய்றாங்கன்னா, இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா தேசத்திற்கு போனார்கள். 51 இதுதான் கீ வார்த்தை. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாலும் நிரப்பப்பட்டார். பாடுகள் வழியா வரும்பொழுது persecution rejoice and be glad, நீ சந்தோஷப்படுகிறார். இது ஏன் சந்தோஷப்பட்டார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரியா? பாருங்க, 43வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:43 ஜெப ஆலயத்தின் கூடின சபை கலைந்த பின்பு யூதரிலும் யூதர் மார்க்கத்திலும் பக்தி உள்ளவர்களும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார். இங்க சாத்தானுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இப்ப நீங்க எங்க வர்றீங்க, இந்த செய்தியை கேட்க வரும்பொழுதே சாத்தான் தடையை கொண்டு வர்றான். ஏன் தடையை கொண்டு வர்றான்? அவனுக்கு அது பிடிக்காது. நான் ஒரு முக்கியமான ஒரு பாதையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இது வழியே தான் நீங்க போகணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இதுல இந்த ஆண்டோடைய வல்லமை நான் உங்களுக்கு காட்டி, அவனுக்கு பிடிக்காது. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களை பேசி தேவனுடைய கிருபையிலே நிலைத்து இருக்கும்படி அவருக்கு தேவனுடைய கிருபை. இப்ப பாடுகள் வழியா போகும்போது ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் கிருபை. இது என்ன கிருபை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மக்களா இருந்தானா இந்த நேரத்தை அடிச்சு செதறி காணாம போயிடும், அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா பவுலை தாக்கு பிடிக்க வச்சார். என்னைய 23 வருஷமாக தாக்கு பிடிக்க வச்சார். இன்னும் தாக்கு பிடிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்னைய வச்சிருப்பாரு எனக்கு தெரியாது. ஆனா கடைசி நாசில இருக்கிற சுவாசம் முடிகிறவர் தக்கவே கொடுத்துட்டு இருக்காரு. 44 சொல்லுங்க. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவனுடைய வசனத்தை கேட்கும். ஒரு வாரத்துல நியூஸ் அந்த பட்டணம் ஃபுல்லா பரவிடுச்சு. என்ன பரவுனா, பவுல்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஐயா. அவர் என்ன செய்யறாருன்னா, பயங்கர பர்னபா, பவுல் பர்னபான 2 பேரும் வந்திருக்காங்க. தேவனை குறித்து சொல்றாங்க ஐயா. என்ன ஆச்சரியமா இருக்கு, நம்ம எல்லாம் கேள்விப்படவில்லை. இயேசுன்னு ஒருத்தர் பத்தி சொல்றாங்க ஐயா. சிலுவையில மரித்தாராம். சிலுவையில மரித்த நமக்கு தெரியுமில்ல எத்தனை பேர். ஆனா அவர் உயிரோடு வந்தாராம் 3வது நாள்ல. இப்படி அப்படி சொன்ன பிரசங்கம் ஊர் முழுவதும் பரவுது. பரவ 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 சாத்தா சும்மா இருப்பானா? அங்கதான் பிரச்சனை வருது. பாருங்க இந்த வசனம் பாருங்க, 44வது வசனம். அடுத்த ஓய்வு நாள் ஒரு வாரத்துல நெக்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும். கொஞ்சம் குறையனா ஊரே காலி ஆயிடுச்சு. ஊரே காலி ஆயிடுச்சு. எல்லாம் எங்க வந்து உட்காந்துருக்காங்க, பவுல் பர்னபாவுடைய பிரசங்கத்தை கேட்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எப்படி இருக்கும்?
அப்படியே மிதந்துட்டு இருக்கிறாப்புல இருக்கும். பாறையா என்ன பெரிய கூட்டம், யாருக்கு இல்லாத கூட்டம் எனக்கு வந்திருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா ஆண்டவர் காட்டுகிறார். 45 யூதர்கள் ஜனக்கூட்டத்தை கண்ட பொழுது பொறாமையினாலே நிறைந்து. இது தாங்க பிரச்சனை. பொறாமை ஏன் வருதுன்னா கூட்டம் நிறைய வந்துருது. இந்த பொறாமை வந்து ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுன்னா ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்டப்படும். இந்த செய்தியில நம்ம நேரா ஒரு இடத்துக்கு போறோம். எடுத்துக்கலாமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம். இப்ப பவுலுக்கும் பர்னாபாவுக்கும் கூட்டம் 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 நிறைஞ்ச வழி மோதுது, பொறாமை. அதுபோல இங்கே பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7வது வசனம், தாவீது கோலியத்தை கொண்டுட்டான். கோலியத்தை கொண்டனால என்ன நடந்துச்சுன்னா, இந்த சமஸ்த இஸ்ரவேல் மக்களுக்கு சந்தோஷம். ஏன் அடிமையா இப்ப பெலிஸ்தியரை அடிச்சு துரத்தி பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 51 அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்பான் என்று பெலிஸ்தியரை கண்டு ஓடி போனான். இவங்க துரத்துறாங்க. இவ்வளவுடைய சக்சஸுக்கு காரணம் ஒன் மேன், தாவீது. சவுலுக்கு ஒரே சந்தோஷம் வந்திருக்கணும் வந்திருக்கோம் இல்லையா? ஆனா பிரச்சனை வந்துருச்சு. எங்க வந்துச்சுன்னா 18:6 பெண்கள் டான்ஸ் ஆடிட்டு வராங்க. டக்க பாருங்களா, டான்ஸ் ஆடிட்டு வராங்க. சும்மா ஒரு பாட்டை வர போட்டு விட்டுறாங்க. என்னன்னா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 16,000 பாட்டு பாடுறாங்க. இந்த பாட்டு போட 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 சவுலுக்கு பொறாமை வந்துச்சு. அந்த வார்த்தைகளை சவுலுக்கு விசனமா இருந்தது. மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 16,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் எடுத்ததுக்கு. அது முதல் சவுல் தாவீதை காய் மாறமாக இந்த பொறாமை உள்ள வந்துச்சு. பொறாமைங்கிறது ஒரு ஆமை. ஆமை உண்டாச்சுன்னா அந்த வீடு உருப்படாது. சரி, இப்ப நம்ம அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துக்கு திரும்ப போறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பவுல் பர்னபா பிரசங்கம் ஒரு வாரத்துல அந்த கிராமம், அந்த ஊரே பட்டணமே காலியாக எல்லாம் எங்க வந்துட்டாங்க. 45 யூதர்கள் ஜனக்கூட்டத்தை கண்ட பொழுது பொறாமையினாலே நிறைந்து பவுல் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடியாக பேசி விரோதித்து பேசுனதுக்கு எதிரடையாக பேசி. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லும் போது எதிர்த்து பேசுவோம். வாயை புத்தி கம்மியா இருக்கணும், வாயவே திறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க செய்யல, பின்னாடி சத்ரு ஏவி விடுறான். நீங்க அவனுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னா சொல்லிவிடுது. இப்ப கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு ஊழியக்காரர் என்னை தேடி வருவார். ஒரு இப்ப ரொம்ப எங்கேயோ போயிட்டாரு. எங்கிட்ட அவர் அப்பெல்லாம் சாதாரண ஊழியக்காரர். எங்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு சத்தியத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன்னா அடிச்சு மாத்திடுவார். நீங்க சொல்றது தப்பு, நான் சொல்றதுதான் கரி டீ அப்படின்னு சொல்றாரு. நானும் சரி ஐயா வாயை பொத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்தான்னா அவருக்கு காய்ச்சல் தலை அதை பார்த்து டிஸ்கஸே பண்றதில்ல. நம்ம என்ன சொன்னாலும் நோதான் சொல்லுவார். சரி, அப்ப எதிர்த்து பேசி விரோதித்து தூஷித்தார்கள். 46 அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி தைரியம் கொண்டு. இப்ப பவுலுக்கு என்ன ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு பவர் கொடுத்திருக்காரு, எதிர்த்து பேசுறதுக்கு பவர். நீ உன்னை நான் விட மாட்டேன் நோக்கி. முதலாவது உங்களுக்கே வேத வசனத்தை சொல்லு, யூதர்களுக்கு ரட்சிப்பு யாருக்கு வந்துச்சு? யூதர்களுக்கு. அவங்களுக்கு தான் வந்துச்சு. அவங்க ரட்சகரை சிலுவையில் அரைச்சிட்டாங்க. அதனால ரட்சிப்பு புறஜாதியாக நமக்கு வந்துச்சு. இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். நம்ம இன்னைக்கு அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே அப்படின்னு நம்ம பாடுறோம்னா, யூதர்களுக்கு வர வேண்டிய ரட்சிப்பு நமக்கு வந்துச்சு. வேத வசனத்தை சொல்ல வேண்டியது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்வீங்க. நித்திய ஜீவனுக்கு இன்னைக்கு இங்க எதிர்ப்பு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த ஒரு 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 பட்டணமே வந்துச்சு பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சரியங்கன்னா நித்திய ஜீவன். உலகத்துல பாடுகள் வழியாக போற ருமேனிய தேசத்துல ஒரு ஒரு வாலிப பெண், இந்த வாலிப பெண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா
அவளை பிடிச்சு ஜெயில தூக்கி போட்டு அடி அடிச்சு அனுப்பி விட்டுறாங்க. 2 தடவை 3 தடவை. கடைசியில அவளுக்கு இன்னைக்கு நைட்டு உனக்கு மரண தண்டனை அப்படின்ட்டாங்க. வாலிப பெண், அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு அலுமினிய பிளேட் இருந்துச்சு. அந்த அலுமினிய பிளேட்டை தூக்கி தன் தலையில வச்சுக்கிட்டா. அப்படியே டான்ஸ் ஆடிட்டு வரா. ஹா, எவ்வளவு ஒரு அற்புதமான நாள், என்ன ஒரு ஆசீர்வாதம் நாள். இந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தேசடைய மடியில நான் இருப்பேன். அப்ப அந்த சீஃப் வர்றாரு. இப்ப இயேசு மறுதலி, நான் உன்னை விட்டுருவேன். ஐயோ, எங்கேயா சொல்றா, நான் மறுதலிக்க முடியுமா? இல்ல அவர் என்னுடைய ரட்சகர் அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். அதை பார்த்த எத்தனையோ போலீஸ் ஆபீசர்கள் அன்றரை ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம பார்ப்போமா, உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக்கொள்ளும், இதை நாங்கள் புரஜாதி எடுத்துக்கணும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுக்குறாங்க. பிரதர் ஆலன் பால், உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பிளஸிங் டிவிய ஒரு ஃபவுண்டர். முந்தைய எங்க ஆலயத்துக்கு செய்தி கொடுக்க வர்றோம். அப்ப ஒரு கருத்தை சொன்னார், எனக்கு அதை மறக்க முடியும். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதம் உங்க முன்னாடி அப்படியே வருமா, நீங்க அதை கை நீட்டி எடுக்கிற அளவுக்கு வந்துருமா, நீட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிடும், இல்லைன்னா அது அப்படியே கடந்து போயிடுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. இன்னைக்கு ஆசீர்வாதம் இந்த யூதர்கள் முன்னாடி வந்துச்சு, அவங்க கை நீட்டி எடுத்துருக்கணும். அது இப்ப யார்கிட்ட போயிடுச்சு? புறஜாதியாருக்கு போயிடுச்சு. அடுத்து பாருங்க, 48வது வசனத்தை வாசிக்கிறேன். புறஜாதியார் அதை கேட்டு எதை கேட்கிறாங்க? நீங்கெல்லாம் நித்தியஜனுக்கு அபாத்திரம் ஆயிட்டீங்க, ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை யாருக்கு கொண்டா பாருங்க? புறஜாதியாருக்கு. கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்ட எவர்களோ அது விசுவாசம். இதாங்க ஒரு கூட்டம் பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்க ஏன் வசனத்தை விசுவாசிப்பாங்களா? பாடல் வழியா போயிட்டு இருக்காங்களே, பின்மாற்றத்துக்கு போறானா, தைரியமா நிக்கிறான், எதிர்த்து நிக்கிறானா பாக்குறாங்க. அப்படி நின்னானா ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அப்ப அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் போகும், மற்றவர்களுக்கு அது போகாது. சரி, வாசிப்போமா? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 51. அப்போஸ்தலர் 13:51. இக்கோனியா பட்டணத்துக்கு போயிட்டாங்க. ஏன் இக்கோனியா பட்டணத்துக்கு போயிட்டாங்கன்னா, இந்த மக்களுக்கு என்ன கிடையாது? அவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை கிடையாது. சரி, இந்த பாதையில போகும்போது என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்கள் மூலமாக தியானிக்க போயிடும். சரி, இப்ப பாருங்க, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துக்குள்ள வரும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் முதல் வசனம். இது என்னன்ற செய்தியை சொல்லிக்கிறேன், அப்புறம் செய்திக்குள்ள போகும். எலியாக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19வது அதிகாரம் முதல் வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசனம் எசபேலுக்கு போச்சு. எசபேல் போடுறது, எசபேல் ஒரு அர்த்தம், நாளைக்கு இந்த நேரம் உன்னை நான் கொண்டு விடுவேன், உன் சோழி முடிஞ்சிருச்சுட்டு எலியாக்கு சொல்றான். எலியாக்கு பயம் வந்துருச்சு. பயம் வரணுமா? பயம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின அதிகாரத்துல, அதாவது 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 18:38 ஜெபம் பண்ணவன்ல வானத்திலிருந்து அக்னியை இறக்குறார். அக்னியை இறக்கி தான் தான் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன் சொல்லி நிரூபிக்கிறார். 39 ஜனங்கள் அதை கண்டு பொழுது முகங்குப்பர் விழுந்து கர்த்தரே தெய்வம் நினைச்சிடுறாங்க. இவ்வளவு காரியம் நடந்துருச்சு. சாத்தான் சும்மா இருப்பானா? இருக்க மாட்டான். சும்மா இருக்காம யார் மூலமாக பிரச்சனை உண்டு பண்ணுறான்னா, ராணி மூலமாக பிரச்சனை பண்றான். பிரச்சனை பண்ணும்போது இவர் எங்க உட்காந்துட்டா? சூரிய செடிக்கில உட்கார்ந்துட்டு இருக்காரு. சூரிய செடியில் உட்கார்ந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, என் ஆத்மா எடுத்துக்கணும், நான் ஆண்டாள். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் பிள்ளையை பார்த்து காட்டுறோம். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று உண்டோ? ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படித்தான் சொல்றாரு, மாமிசமான யாருக்கு நான் தேவனப்பா, என்னால்
செய்யக்கூடாத அதிசயம். இங்க என்ன அதிசயத்தை செய்யறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய தலை அங்கதான் இருந்துச்சு. 2 ராஜாக்கள் 9:30 எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 9:30. எசேபேலுக்கு என்ன ஆச்சுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். எகு இஸ்ரேலுக்கு வந்தான். எசேபேல், அதே எசேபேல். எந்த எசேபேல் வந்து பாருங்க 19 முதல் வசனத்துல 2ஆம் வசனம். அப்பொழுது எசேபேல் ஆள் அனுப்பி நீங்க காரியன்றான். ஆனா 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்துல எசேபேல் அங்கிருந்து தள்ளி விடுறான். தள்ளி விட்டு அப்பொழுது அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படி அவளை கீழே தள்ளினால அப்படியே ரத்தம் எல்லாம் சொல்றீங்க உள்ள போய் புசித்துக்காங்க. அவள் ராஜஸ்திரி, அவளை அடக்கம் பண்ணா அது கால் கைதான் இருந்துச்சு, வேற ஒன்னையுமே காணும். இப்ப எவ தீர்க்கதரிசியை கொலை செய்திருக்காங்கிறானோ அவ செத்து போயிட்டான். ஆனா இவர் என்ன செய்யறாரு சொல்லுங்க பாப்போம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11. எந்த எலியாவை கொலை செய்துன்னு சொன்னாரோ எலியாவும் பயந்துகிட்டு, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, என்னை கொண்டு போட்டுருவா அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு. ஆனா இவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பேசிக்கொண்டிருக்கலே ஏதோ அக்னி ரதமும் அக்னிமான குதிரைகளும் வந்தது, பிரித்தது. சுழல் காட்டிலே எலியா பரலோகத்துக்கு போயிட்டான். இதாங்க என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றானா உங்களுக்கு பயம் வரும். சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் நினைச்சுவாரு, அப்படியே கொண்டு போயிடுவார். சரி, இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய பாதையில ஆண்டவர் எப்படி கொண்டு போறார். அப்போஸ்தலர் எடுத்துக்கிறோம். 20வது அதிகாரம் 24. பவுல் பாதையில போகிறார், கஷ்டமான பாதை. அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் 22 வாசிக்கிறேன். அப்பொழுது நான் ஆவியிலே கட்டப்பட்டுள்ளேன், எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேர்ந்த காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரங்களும் வைக்கப்பட்டிருந்து ஆவியில் எனக்கு வெளிப்படுத்துறாரு. ஆகிலும் ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டேன். இதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காரியத்துல என் ஆண்டுடைய வல்லமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுனா பயப்பட மாட்டீங்க. வந்து பாருன்றீங்க. என் பிராணனையும் நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும். நான் கர்த்தராகிய இயேசு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஊழியத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு கவலை இல்லை. ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சாட்சியை கேட்டீங்கன்னா நீங்களா அசந்து போயிருக்கீங்க. அவர் காடுகள்ல டெரரிஸ்ட் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பயங்கர பவர்ஃபுல் ஃபெலோஸா இருப்பாங்க. ஒரு தடவை ஒரு டெரரிஸ்ட் தலைவன் இவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவ்வளவு லேசில் போக முடியாது. காட்டுக்குள்ள போகும்போது பல டைமிங் சொல்லுவாங்க, வேற வேற டைரக்ஷன் கொண்டுவாங்க. நான் போலீஸ்க்கு வந்தா அவங்க போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவர் ஒரு ஜுவல்லரா பை தான் வச்சிருப்பாரு. அதுல புதிய ஏற்பாடு மட்டும் வச்சிருப்பாரு, வேற எது இருக்கா. செக் பண்ணிட்டு கொண்டு போறாங்க. அவர்கிட்ட போன உடனே அவனை சுற்றி ஒரு 20 பேர் இந்த மிஷின் கண்ணை வச்சுட்டு நிக்கிறாங்க. இவர் போன உடனே போய் அவனை கட்டி பிடிச்சு, பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் இவரு உடம்ப செக் பண்ணி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அவரோட வெப்பன் கன்ஃபார்ம் பண்ணதான் இதெல்லாம் கிட்ட விடுவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில பயம் இல்லையான்ட்டு அவன் கேட்பான். அவர் சொல்லுவாரு, ஐயா உலகத்திலே கோபம் பயந்தாலி நீ தாங்கிறாரு. இன்னும் என்னை பத்தி அப்படி சொல்றான் அப்படின்னா, உனக்கு பாரு 10-15 பேரை வச்சிருக்க, உனக்கு பாதுகாப்பு. எனக்கு பாரு யாருமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த பூமியில இருக்கும்போது ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு தெரியும். நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியும். என்னோட இருக்கார். ஆனா நான் மரித்து பரலோகத்துக்கு போயிட்டேன், நான் அவரோட கூட இருக்கேன். பூமியில இருக்கும்போது அவர் என்னோட கூட இருப்பார். மரித்த பிறகு நான் அங்க போயிடுவேன். அதனாலதான் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல, நான் ஒன்றையும் காலம் என் பிராணனை நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும். ஆனா பழைய ஏற்பாட்டுல ஒரு பயந்தவங்களி ஒருத்தர் இருந்தாங்க. பயந்தவங்களி இப்படி ஒரு பயந்தவங்களையும் நீங்க பார்க்க முடியாது.
அவர் யாருன்னா சாமுவேல். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். என்ன நடக்குன்னு இதை சொல்லி நான் அந்த செய்தியை முடிக்கப்படும். சாமுவேல் நல்லா வயசானவர், பசங்கெல்லாம் வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு வயசான சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்ப போ தாவீத அபிஷேகம், தாவீத பேரை சொல்லல, ஈசா என்ற குமாரன் நீ அபிஷேகம் பண்ணணும் போ அப்படிங்கிறார். இவருக்கு அப்படியே ஆறியது டன்னு சொல்றாரு. 2வது வசனம், அதற்கு சாமுவேல், எப்படி போவேன், சவுல் இதை கேட்டால் என்னை கொன்றுபடுவானே என்றார். இப்ப ஆண்டவர் பொய் பேச வைக்கிறார். எப்படி பொய் பேச வைக்கிறார்னா, கர்த்தர் நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போ, கர்த்தருக்கு பலிபட வந்தேன்னு சொல்லு. பழைய ஏற்பாட்டுல பயப்படுறாங்க, மரணத்தை குறித்து பயம். ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்க. பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை அவர் காக்க வல்லவராக. ஒப்பு கொடுத்ததை கொடுக்கறது வேற, ஒப்பு கொடுக்கறது. பேனா இருக்கு, இதை அவங்களுக்கு கொடுத்து எழுத கொடுத்து திரும்ப வாங்கி வச்சுக்கோங்க. ஒப்பு கொடுத்தாச்சா, ஒரு பிச்சைக்காரனுக்கு நீங்க ஒரு ரூபாய் கொடுக்குறீங்க, அது கொடுத்தாச்சு, திரும்ப வாங்க முடியாது. நீங்க உங்க எதெல்லாம் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்கள் எதிர்காலம், உங்கள் பயம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. அவர் அந்நாள் வரை காக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆரம்பிச்ச வசனத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். எந்த வசனத்தை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து இதை ஆரம்பிச்சோம். அதை மட்டும் பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். 5வது அதிகாரம் 16வது வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்ல பாக்கணும். சந்தோஷப்பட்டு கழிவுகள் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் சந்தோஷத்து மகிழ எங்களுக்கு கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் ஐயா என்ன பிரச்சனை வரும் என்று எங்களுக்கு தெரியாது ஐயா. ஆனாலும் அவனுடைய வாக்கு தத்தம் மாமிசமான யாவர் மேலும் தேவனாகிய நான் என்ன செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட வல்லமையான தேவன் எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துறதுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆம்.